Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ரெண்டு பிளேட் இருக்குது. ரெண்டு பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, இன்னொரு பிளேட்டில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேட்டுக்கு நடுவில் சடன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம், ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே வாங்க. இப்போ நான் இந்த பிக்சரில் என்ன சொன்னாங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. கன்சிடர் ஏ கெப்பாசிட்டர் வித் டூ பேரலல் பிளேட்ஸ் ஈச் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ அண்ட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் டி. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் சடன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ தட் இஸ் கிவன் E is equal to sigma by epsilon naught. ஸோ இதில் சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா க்யூவை ஏயால் டிவைட் பண்ணால், சார்ஜை ஏரியாவால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா சிக்மா. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சிக்மாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த Q பை ஏ அப்படிங்கிற வேல்யூவை என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன நடக்கும், Q நியூமரேட்டரில் இருக்கிறோம், ஏ டினாமினேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி எப்சிலான் நாட் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படி மாறும். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படி மாறிடுச்சு. அப்படி மாறின ஈக்குவேஷன் தான் 1.82. ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். சிக்மாவோட வேல்யூவை எடுத்து E அப்படிங்கிற வேல்யூவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஃபார்முலாவில் அல்லது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போது அடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா என்னங்கிறது தெரியும். V is equal to E into D. இப்போ மேலே ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஈயோட வேல்யூவை எடுத்து வியோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த 1.82 எடுத்து 1.83 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் QD டிவைடட் பை AE கிடைக்கும், AE நாட் கிடைக்கும். ஓகே, இந்த V is equal to EDன்னு இருக்குது, D அப்படியே இருக்குது. ஈயோட வேல்யூ எடுத்து என்ன செஞ்சிட்டோம், சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கெப்பாசிட்டன்ஸ் அதோட டெஃபினிஷனில் அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத டிரைவ் பண்ணோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு C is equal to Q by V. ஸோ இப்போ வியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வியோட வேல்யூவை எடுத்து இந்த 1.83 இல்லை நமக்கு கடைசியாக கிடைச்ச ரிசல்ட் எடுத்து 1.84 என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ Q அப்படியே இருக்குது, விக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் Qவும் கேன்சல் ஆயிரும். AE நாட் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ AE நாட் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு, டிவைடட் பை D. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் என்ன, நியூமரேட்டரில் என்ன இருக்குது, இப்போ இதுதான் ஃபைனல் ரிசல்ட் 1.84. C is equal to E நாட் A டிவைடட் பை D, எப்சிலான் நாட் A by Dன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆக கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்டு D, ஸ்மால் d அப்படிங்கிறது என்னது, ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். That's all. Thank you.